ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அனைவரின் குடும்பம் நலமுடனும் வளமுடனும் வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கின்றேன். இதுவரைக்கும் என்னோடய சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க என்னோடய ஸ்வீட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ். இன்றைக்கான வீடியோவில் என்ன ஷேர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு vlog தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாளைய மறுநாள் ஆடி கிருத்திகை வருது இல்லையா, அதற்கேற்ற மாதிரி vlog தான் ஷேர் பண்ணியிருக்கேன். குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம்னு சொல்லுவாங்க. இப்போ குன்றுகள் இருக்குது, இப்போ குமரன் இருக்கும் இடத்துக்கு போகலாம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா, வேலூருக்கு போகிற வழியில் ரத்னகிரி மலை அப்படின்ற மலையில் அருள்மிகு பாலமுருகன் திருக்கோவில் இருக்குது. இது ரத்னகிரி மலை முருகன் கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோவிலுடைய சிறப்புகள் பற்றி பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம கோவிலை சுற்றி பார்க்க போகலாம். இந்த கோவிலுடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவிலுடைய கோபுரத்துக்கு மேலே காகங்கள் கழுகுகள் எதுவுமே பறக்காதாம். அதற்கு அடுத்தது முருகனுக்கு அபிஷேகம் செய்யும்போது, பால் அபிஷேகம் செய்யும்போது இன்னமும் கூட தயிரா மாறிய அதிசயம் இன்னமும் கூட நடந்துட்டு இருக்காம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த கோவிலில் ஆடி மாதம் தான் ரொம்ப ஆடி கிருத்திகை விசேஷமாக கொண்டாடப்படுறாங்க. ஆடி கிருத்திகை அன்னைக்கு ரத்னகிரி மலை முருகனுக்கு ரத்தின கற்களான ஆடை அணிவிச்சுட்டு அலங்காரம் செஞ்சு காமிப்பாங்களாம். இந்த கோவிலுடைய வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு காலத்தில் ரொம்ப ஏழ்மையான கோவிலாம். இந்த கோவிலுக்கு சுண்ணாம்பு கோவில் அப்படின்ற பெயர். மலை மேலே வெறும் சுண்ணாம்பு அடிச்சுட்டு முருகருடைய சிலையை வச்சுட்டு அப்போ வணங்கிட்டு வந்தாங்களாம். அப்போ தான் அந்த சமயத்தில் ஒரு கிராமத்திலேருந்து வந்த ஒருத்தர் டவுனுக்கு போகிறதுக்காக பஸ் ஏறுறதுக்காக வந்திருக்காரு. அந்த டைமில் டவுனுக்கு போகிற பஸ்ஸு கிடைக்காததுனால இவர் மலை மேலே ஏறி போயிருக்காரு. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, முருகனுக்கு நான் அடிமை அப்படின்ற குருக்கள். அவர் இன்னமும் கூட இருக்கிறாரு. அவரை இப்போ போனால் கூட நம்ம பார்க்கலாம். இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற அவர் தான் இந்த கோவிலோட குரு. இவர் தான் அந்த காலத்தில் மலை மேலே ஏறி போயிட்டு குருக்கள் கிட்ட கேட்டிருக்காரு, சாமி கொஞ்சம் கற்பூரம் காமிங்க அப்படின்னு கேட்டப்போ குருக்கள் சொல்லியிருக்காரு, கற்பூரம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு நெக்ஸ்ட்டு கொஞ்சம் பத்தியாவதும் காமிங்கன்னா பத்தியும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு குருக்கள். அப்போ இவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, கற்பூரமும் இல்லை பத்தியும் இல்லை, இவருக்கெல்லாம் எதுக்கு கோவில் அப்படின்னு சொன்னாராம். அந்த டைமில் முருகர்கிட்ட இருந்த வேல் மேலேருந்து கீழே விழுந்துடுச்சான். அந்த சமயத்தில் இவர் மயங்கி விழுந்துட்டாராம். மயங்கி விழுந்து கொஞ்சம் நேரம் கழித்து அந்த குருக்கள் போயிட்டு கீழே மலை கீழே இருக்கிற ஆட்கள் எல்லாம் கூட்டிகிட்டு இவர் மயங்கிய நிலையில் இருக்காரு, என்ன பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டபோது அதுக்கு உடனே இவர் எழுந்து உட்காந்து, இனிமேல் நான் இந்த மலையை விட்டு நகர மாட்டேன், எனக்கு முருகர் தான் எனக்கு உலகம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாராம், வாய் பேசாமல் மௌனமாக மணல் மேலே எழுதி காமிச்சாராம். அந்த டைம்லேருந்து தான் இவருக்கு ஞானம் கிடைச்சிருக்கு முருகர்கிட்ட. இவருக்கு ஞானம் கிடைச்ச போது சிவற்றில் இருக்கிற பள்ளி தான் சப்தமிட்டு தான். அதனால் இவர்கிட்ட யாராச்சும் ஏதாச்சும் கேட்டாங்கன்னா இவர் பள்ளி எப்படி ஒலி எழுப்புமோ அதே மாதிரி ஒலி எழுப்பி இவர் சம்மதம் கொடுப்பார். அதுலேருந்து தான் நாள்பட இந்த குருஜி கிட்ட ஒவ்வொருத்தராக கேட்க ஆரம்பித்து எல்லாமே நடக்க ஆரம்பிச்சு தான். அப்போத்துலேருந்து தான் சுண்ணாம்பு கோவிலாக இருந்த கோவில் இன்றைய நாள் தங்க கொடிமரம் ஆகிற அளவுக்கு உயர்ந்திருக்கு. அதனால தான் இந்த கோவிலில் எல்லாரும் வேண்டுதல் வச்சுட்டு போகிறாங்க. கண்டிப்பாக இந்த எல்லாமே நிறைவேறுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோவிலில் இன்னொரு சிறப்பு பார்த்தீங்கன்னா, ஐப்பசி மாதத்தில் நம்ம சிவபெருமானுக்கு அன்ன அலங்காரம் செய்வாங்க. அதே ஐப்பசி மாதத்தில் நம்ம முருகப்பெருமானுக்கும் அன்ன அலங்காரம் இந்த கோவிலில் செஞ்சுட்டு வராங்க. அதுக்கு நெக்ஸ்ட்டு சிறப்பு பார்த்தீங்கன்னா, இந்த கோவிலில் சூரஹம்சாரம் நடக்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, பாலமுருகனா இந்த கோவிலில் காட்சி அளிக்கிறாரு முருகப்பெருமான். அதனால தான் இந்த கோவிலில் சூரஹம்சாரம் நடக்காது. அதுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த கோவிலில் உற்சவர் மூலவர் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக இருக்காங்க. இங்கே தமிழில் அர்ச்சனை செய்கிறாங்க. இதுதான் என்ட்ரன்ஸ். கோவிலுக்குள்ளே போகும்போது கணபதியை உட்கார வச்சுட்டு பின்னாடி சைடு உள்ளே போனீங்கன்னா ஃபுல்லாக முருகர் உற்சவர் ஒரு சைடு மூலவர் ஒரு சைடு இருப்பாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, கீழே மலைக்கு கீழே வராகியம்மன் இருக்காங்க. இந்த கோவிலுடைய விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வராகியம்மனுக்கு இங்கே பஞ்சமி நாட்களில் பச்சரிசி
தீபம் ஏத்துறது வழக்கமாக நடந்துட்டு இருக்கான். இதுதான் இந்த கோவிலுடைய தங்க கொடிமரம். ஃபுல்லாக வந்து கண்ணாடி கேட் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. நம்ம ஏதாச்சும் பைசா எதனாச்சும் போடணும் அப்படின்னு நினச்சா கேட்டை திறந்துட்டு உள்ளே போயிட்டு அது உண்டியல் மாதிரி இருக்கும். அந்த கண்ணாடி பாக்ஸில் நம்ம வந்து போட்டுட்டு கொடிமரத்துக்கு பின்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அழகாக முருகனுடைய திருவுருவ படம் வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. மலைக்கு கீழே பார்த்தீங்கன்னா தெப்பக்குளம் கட்டியிருக்காங்க. இதுதான் அந்த தெப்பக்குளத்தோட வியூ. தெப்பக்குளம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருசாக கட்டியிருக்காங்க. உள்ளே யாருமே போக முடியாது. மயில்கள் வந்து ஃபுல்லாக சுத்தூர வந்து கோயில் ஃபுல்லாக உட்காந்துருக்க மாதிரி மயில் சிலைகள் கட்டியிருக்காங்க. பார்க்க ரொம்பவே அற்புதமாகவும் அழகாகவும் இருக்குது. இந்த கொடிமரம் பார்த்தீங்கன்னா இன்னமும் கூட அழகாக காட்சி அளிக்குது. கொஞ்ச நேரம் வந்து நம்ம பார்த்துட்டே நின்றுட்டே இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு அற்புதமாக இருக்குது. இந்த கோவிலில் திருமணம் நடைபெறணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து வேண்டிக்கிட்டு கீழே மலைப்பகுதிக்கு கீழே திருமண மண்டபம் கூட இருக்கான். அந்த இடத்துல திருமணமும் நடைபெறுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆடி கிருத்திகை முன்னிட்டு இந்த விலாகை எல்லாருமே வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முருகப்பெருமானை கண்டிப்பாக வேண்டிக்கோங்க. நீங்கள் நினச்சது எல்லாமே நிறைவேறணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட நெக்ஸ்ட்டு சூப்பரான ஒரு விலாகில் மீட் பண்ணலாம். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. வேலுண்டு பயமில்லை, மயிலுண்டு வினையில்லை, வேலும் மயிலும் சேவலும் துணை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பபாய்.